உங்களுக்கு F1 மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அதே போல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவோட நல்ல ரிடம்ஷன் ஆர்க்கோட உள்ள கதை ஒண்ணு நீங்க பார்க்கணும்னு நினைச்சா, அப்படிப்பட்ட மூவி தான் சவுத்பா. ஒரு மிடில் ஏஜ் பாக்ஸர். அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. இவர் ஒரு மேட்ச்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி சாகுற நிலைமைக்கு போயிட்டு கடைசி நிமிஷத்துல நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சிடுறாரு. இவ்வளோ ஏஜ் ஆகி கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணுமா, சாகுற அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் வந்து அவங்கள குவிட் பண்ண சொல்றாங்க. பயங்கர ஹெசிடேஷனுக்கு அப்புறம் அவர் ஒய்ஃப் மேல இருக்க லவ்னால அவர் அதை ஒத்துக்கிறாரு. பட் ஒரு யங் பாக்ஸர் அவர் கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை வம்பு கிழித்துக்கிட்டே இருக்காரு. ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு நம்ம பாக்ஸர் ஃபேமிலியோட போறாரு. அந்த யங் பாக்ஸருமே அங்க வராரு. வந்து இவர்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்க ஒய்ஃப் வந்து கோவப்பட வேணாம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பாக்ஸர் கோவப்பட்டு எடுக்கிற முடிவுனால இவர் லைஃபே மாறிடுது. இவர் விரும்புற ஒரு பெரிய விஷயத்தை இவர் வந்து இழந்துடுறாரு. அதுல இருந்து அவரால் மீளவே முடியல. பட் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துடக்கூடாதுன்ட்டு சில முடிவுகள் எடுக்கிறாரு. பட் அதையும் மீறி எல்லாத்தையுமே இழந்துகிட்டே வராரு. இவ்வளவுதான் இழந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து மீண்டு வருவாரா இல்லையான்றதுதான் இந்த கதை. அடி மேல அடி அவருக்கு விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அவரோட கனெக்ட் ஆகி நம்மளே பர்சனலா எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஃபீல் ஆகி நம்ம அதுல இருந்து மீண்டு நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு நம்ம அவரோட வந்து கனெக்ட் ஆயிடுவோம். ஒருவேளை நீங்க டவுனா ஃபீல் பண்ணா இந்த படம் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனா அமையும். அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸும் டவுனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா பிடிக்கும்.